மலாக்கா ஜலசந்தி தெற்கு அந்தமான் கடலில் நிலவிய தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது. 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு வரும் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை நாகை, திருவாரூர், தஞ்சாவூரில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகையில் கனமழை பெய்யக்கூடும். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் இலங்கை அருகே நிலவும் காற்றழுத்த தாழ்வு. பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் கூடுதல் மின்கம்பங்கள் மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொள்முதல் மையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கனமழை எதிரொலியால் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் 32,000 கன அடி தண்ணீர் செல்வதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். அடுத்த சில நாட்களில் கனமழை பெய்தால் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதையும் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் 5,000 ஏக்கருக்கும் அதிகமாக பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. கால்வாய்களை முறையாக தூர்வாராததால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 6,000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிந்து செல்ல மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழையால் ஒரே நாளில் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்தது. அதிகபட்சமாக சேரன் மகாதேவி தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் 6 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 93,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அயோத்தி ராமர் கோவிலில் வேத மந்திரங்கள் முழங்க காவிக் கொடியை பிரதமர் மோடி ஏற்றினார். ராமர் கோவில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் சூரியன் படத்துடன் காவிக் கொடி ஏற்றப்பட்டது. தமிழ்நாட்டின் உத்திரமேரூரில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டில் தேர்தல் மற்றும் ஜனநாயக நடைமுறை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஜனநாயகம் இந்தியாவின் டிஎன்ஏவில் உள்ளதாகவும் அயோத்தி நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். கோவையில் 208.50 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட செம்மொழி பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 45 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள பூங்காவில் பாறை தோட்டம், மலர் தோட்டம், நறுமணத் தோட்டம், மூங்கில் மற்றும் மூலிகை தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணை நிறைவடைந்தது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சிபிஐயிடம் சமர்ப்பித்துள்ளதாக தாவேகா நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் விசாரணைக்கு பின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 96.65% எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டு 58.7% படிவங்கள் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரம்மாண்ட பேரணி நடத்தப்பட்டது. போங்கானில் நடந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று எதிர்ப்பை பதிவு செய்தனர். கடந்த 19 நாட்களில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ளும் BLOக்கள் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பணிச்சுமையால் மன அழுத்தம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கர்நாடக முதல்வர் பதவி விவகாரம் தொடர்பான சர்ச்சைக்கு துணை முதல்வர் DK சிவக்குமார் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். சித்தராமையா கட்சியின் மிகப்பெரிய சொத்து எனவும் அடுத்த பட்ஜெட்டை அவரே தாக்கல் செய்வார் எனவும் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் கட்டாயம் என்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. ஒரு நபர் 4 பிராணிகளுக்கு மட்டும் உரிமம் பெற்றுக்கொண்டால் போதுமானது என சென்னை மாநகராட்சி தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ அமைப்பின் போராட்டத்தில் பங்கேற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட உள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் மட்டும் 49,722 பேருக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி அரசு பள்ளி வகுப்பறையில் 2 மாணவர்களை பாம்பு கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை திருமங்கலத்தில் 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு மது கொடுத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த சம்பவம். 2 இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். பெங்களூருவில் RBI அதிகாரிகள் என கூறி ATM வாகனத்தில் இருந்து 7.11 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மீட்கப்பட்டதாக காவல்துறை அறிவித்துள்ளது. எத்தியோப்பியாவில் எரிமலை வெடிப்பினால் ஏற்பட்ட சாம்பல் காரணமாக டெல்லியில் 7 சர்வதேச விமானங்களின் வருகை புறப்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. 12 சர்வதேச விமானங்கள் புறப்பாடு தாமதமாகும் எனவும் விமான நிலையம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நகை திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மொத்த மதிப்பில் 30% இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ள திருட்டு வழக்குகள் குறித்து ADSP தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் அரசுக்கு ஆணையிட்டுள்ளது. டெல்லியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுவனை கொடூரமாக தாக்கிய பிட்புல் நாய். சிறுவனின் பல் உடைந்து முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு 539 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 4ஆம் நாள் முடிவில் இந்திய அணி தொடக்க பேட்டர்களை ஆட்டமிழந்த நிலையில் டிரா செய்து ஒயிட் வாஷை இந்தியா தவிர்க்குமா என கேள்வி எழுந்துள்ளது.